இது காலம் சார்ந்த கணக்குகள். கிபி 1996ஆம் ஆண்டு குடியரசு தினம் வெள்ளிக்கிழமை அன்று வந்தால் அவ்வாண்டில் சுதந்திர தினம் எக்கிழமையில் வரும்? முதல்ல குடியரசு தினம் என்னைக்கு வரும் அப்படின்னா ஜனவரி 26. எப்போவுமே ஒவ்வொரு வருஷம் ஜனவரி 26 குடியரசு தினம். சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் 15. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மொதல் ஸ்டெப்பு ஞாயிற்றுக்கிழமைக்கு 0 மட்டும் எழுதணும். திங்கக்கிழமைக்கு 1, செவ்வாய்க்கிழமைக்கு 2, புதன் 3, வியாழன் 4, வெள்ளி 5, சனி 6 இப்படி எழுதிக்கிறணும். அடுத்தது என்னது எழுதணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கதை எழுதுங்க. குடியரசு தினம் வெள்ளிக்கிழமை. குடியரசு தினம் எப்போன்னு சொல்லியாச்சு, ஜனவரி 26. ஜனவரி 26 மீதி நாட்கள் எழுதணும். ஜனவரி 26 அப்படின்னா ஜனவரி மாதம் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா 31. அப்போ 31ல் 26 போச்சுன்னா எவ்வளவு? 5. அப்போ ஜனவரியில் 5 நாட்கள். சரியா? ஃபெப்ரவரியில் எத்தனை நாட்கள்? முதல்ல பாருங்கள், 1996 லீப் வருடமா இல்லையா? 96 4ஆல் வகுக்கும்போது 0 மீதி வந்தால் அது லீப் வருடம். அப்போ 1996 4ஆல் வகுங்க, மீதி 0 வரும். அதனால் அப்போ ஃபெப்ரவரியில் 29 நாட்கள் போடணும். சரியா? அடுத்தது எது வரைக்கும் போடணும்? நம்ம சுதந்திர தினம் வரைக்கும் போடணும். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. அது வரைக்கும் மொத்த நாட்களை கண்டுபிடிங்க. ஃபெப்ரவரிக்கு அப்புறம் மார்ச்சில் எத்தனை நாட்கள் வரும்? 31. அடுத்தது ஏப்ரல் 30, மே 31, அடுத்தது ஜூன் 30, ஜூலை 31, அடுத்தது ஆகஸ்டில் அங்கே கொடுத்தாச்சு. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 எக்கிழமையில் வரும். தானே ஆகஸ்ட் 15 வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்தது அந்த மட்டு போட்டுருங்க. எதுக்கு மட்டு போடணும்? குடியரசு தினம் வெள்ளிக்கிழமை அன்று வந்தால், அப்போ வெள்ளிக்கிழமைக்குள்ள மட்டை கூட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. வெள்ளிக்கிழமைக்கு என்ன மட்டை? 5. அப்போது வெள்ளிக்கிழமைக்கு மட்டு வந்து எவ்வளவு? 5. இப்போ கூட்டுவோமா? 9, 10, 14, 15, 16, 17, 27க்கு 7, மீதி 2, 3, 6, 9, 12, 15, 18, 20, 207 வருது. அடுத்த ஸ்டெப்பு என்ன சொன்னேன்? இது வந்து 2ஆவது ஸ்டெப். அப்படி தான் நான் எல்லாத்தையும் கூட்டணும். 3ஆவது ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 207 7ஆல் வகுக்கணும். அப்படி தானே? 207 7ஆல் வகுக்கணும். அப்போது 207 டிவைடட் பை 7. 20ல் எத்தனை நேரம் இருக்குது? 7 3 21. அப்போ 7 2 14. சரியா? மீதி 20ல் 14 போச்சுன்னா 6, 67. 7 6 40, 9 63. 9 63. அப்போது 7ல் 3 போச்சுன்னா எவ்வளவு? 4. மீதி 4 வருது. 4 வந்து எதற்குள்ள மட்டுன்னு பாருங்கள், வியாழன். 4க்கு வந்து வியாழக்கிழமை. அப்போது ஆன்சர் வியாழக்கிழமை. இதான் ஆன்சர். தேங்க்யூ.